வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இன்னொரு மாடர் கேஸை பத்தி தான் பேச போறோம். என்ன செய்யுது, நாட்டுல மாடராதே நடக்குது. இல்ல அதுவாக நியூஸ்ல போடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. சரி, தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனா கொலை நடந்தது பெங்களூர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல கேஆர் புரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க பேர் சுவேதா. அவங்களோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. இவங்க இந்த சுவேதாங்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா யாருக்கும் தெரியாம அவங்க அப்பா அம்மா பேர்லயே ஒரு 35 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த பேங்குக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோன் எதுவும் கட்டாதனால என்னம்மா இந்த லோன் எதுவும் நீங்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல இருந்து வந்து இப்ப லெட்டர் வரவும் இவங்க குடும்பத்தோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேர போய் சுவேதாவை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போனா அவங்களுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட கென்னத் அப்படிங்கிற அவரோட லவர் கூட லிவிங்ல இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா இப்படி நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் ஒத்து வராத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இது நமக்கு சரிப்பட்டு வராதுமா. அதுவும் இல்லாமல் 35 லட்ச ரூபாய் யாரு கேட்டுமா லோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எதுவும் சண்டை போட்டுருப்பாங்க போல. இதுல டென்ஷனான அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு அவங்க அவங்க அம்மாவை போட்டிருக்காங்க. அது ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவையும் தங்கச்சியும் ஆர்டர் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க நேரம் பாண்டிச்சேரியில போய் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி பாண்டிச்சேரியில ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சரி, பாண்டிச்சேரியில இவங்களை பத்தி விசாரிச்சப்ப பாண்டிச்சேரியில போயிட்டு பாண்டிச்சேரி போலீஸ் வந்து ஸ்வேதாங்கிற பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆனா கூட இருந்தவர் அந்த கென்னத்துங்கிறவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் சீக்கிரம் சிக்கிடுவார்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சமுதாய சீர்கேடு இது எந்த மாதிரி ஒரு இது இப்பதான் நம்ம வந்து சமீபத்துல கூட பூனாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம். அதுலயும் அதே பொண்ணு சியா கோயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடர் கேஸ் மூளையா இருந்தது. இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்குது. பெற்றவங்களை கொள்ற அளவுக்கான ஒரு கலாச்சார விலகல் அப்படிங்கிறத சொசைட்டி அவுட்கம் சொசைட்டில இருந்து விலகி போறாங்க. இப்ப இருக்க யூத் எல்லாரும் அந்த சொசைட்டில இருந்து அந்த ஒற்றுமை பாசம் பரிவு அப்படிங்கிற சிஸ்டத்துல இருந்து அவங்க விலகி போறாங்க. அதுதான் உண்மை. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். நன்றி.